Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 ஐ தொடர்பு கொள்ளவும். இந்த 2025 தமிழ் சினிமாவை காப்பாற்றப் போகிற அல்லது தமிழ் சினிமாவில் மெகா வசூல் தரக்கூடிய படமாக கூலி இருக்குன்னு வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று தேவை. முக்கியமாக இந்த படம் அவருக்கு கிடைச்ச வந்து ஒரு பொன்னான வாய்ப்புன்னுவாங்க. அந்த வாய்ப்பை அவர் எந்த விதத்திலும் கூலி படம் வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லாருக்கும் நீங்கள் கார் கொடுக்க போகிறீங்க. கலாநிதி மாறன் வந்து அப்படியே வந்து பூஜா ஆக்டிவ்க்கும் ஒரு கார் ஒன்று கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு இந்த சாங் வந்து வைப்பாக இருக்குது அப்படின்னு வந்து ட்ரெய்லர் தான் ரொம்ப முக்கியமாக. ட்ரெய்லர் நெருக்கத்தில் விடுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஆடியோ லான்ச்சு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில். அந்த ஆடியோ லான்ச்சோடு சேர்ந்து ரஜினியோடைய 50வது ஆண்டு விழா திரைக்கு வந்து ரெண்டுத்தையும் பண்ண போகிறாங்க. அது ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். ரஜினிக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு வாசகர் இருக்கார். பொன்னியின் செல்வன் ஆரம்பித்து மதன் எழுத வந்தார்கள் வென்றார்கள் வரைக்கும் அத்தனையும் சொல்லிட்டு இந்த வேல்பாரியும் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனை தாண்டிய ஒரு நாவல் என் நண்பர் சொன்னார். நான் போய் படித்தேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனாலும் வேல்பாரி மாதிரியான ஒரு நாவலை திரைப்படமாக்குவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது பார்ட் 1லயே முடிச்சிட முடியாது. அது பார்ட் 3 வரைக்கும் கொண்டு போக முடியும். அவ்வளோ கேரக்டர் அது உள்ளே இருக்குது. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லாவோட பெரிய வணக்கம். இன்னைக்கு சினிமாவை பத்தி நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக செய்யாறு பாலு சார் தான் நினைச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களையும் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. கூலி படத்தோட ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சிங்கிளை பத்தி பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ செகண்ட் சிங்கிள் வந்திருக்கு. பாட்டு எப்படி இருக்கு சார்? உண்மையிலே கூலி படத்துடைய ஃபீவர் தாண்டி வந்து கூலி படத்துக்கான அப்டேட் வந்து கொடுத்து தான் ஆகணும். இன்னொரு 30 நாள் கூட இல்லை ரிலீஸுக்கு வந்து. கண்டிப்பாக ஏற்கனவே அந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு 1000 கோடின்ற ஒரு விஷயம். டேபிள் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 500 தாண்டி 600 கோடி வரைக்கும் போயிடுச்சு. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த 2025 தமிழ் சினிமாவை காப்பாற்றப் போகிற அல்லது தமிழ் சினிமாவில் மெகா வசூல் தரக்கூடிய படமாக கூலி இருக்குன்ட்டு வந்து. ஏன்னா கூலிக்கு அப்புறம் எந்த பெரிய ஹீரோடைய படமும் கிடையாது. அதனால் ஒட்டுமொத்த கவனம் வந்து வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் திரைப்படம் சார்ந்த தொழில் சார்ந்தவர்கள், அப்புறம் வந்து திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாருடைய கவனம் அங்கே இருக்குது வந்து. அதுக்கேற்ற மாதிரி ரஜினியும் வந்து இறங்கி அந்த படத்தில் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொமோஷன் வேலைகளும் பிரமாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி சிக்குடு வைப்பு அது வேறு மாதிரி இருந்தது. இப்போ அந்த செகண்ட் சிங்கிள் மோனிகா அதனுடைய ஒரு ப்ரோமோ கொடுக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இது காவாலா சாங் மாதிரி வந்து ஒரு சிங்கிள் சாங் தான் அப்படின்போது பூஜா ஆக்டே ஆடிருந்தாங்க. நேற்று அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் எங்கேயாவது ரஜினி வந்துருவாரா அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது சோபின் மட்டும் அவர் போட்டு வெளுன்னு நிறுத்துக்கிட்டு இருந்தாப்புல. இது ஒரு என்னங்க மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்த சௌபினா இது அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை போட்டிருந்தார். இதெல்லாம் தாண்டி எங்கேயாவது ஒரு ஃப்ரேமில் நீங்கள் தலைவரை காட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்க. இது வந்து பூஜா ஆக்டே சௌபீனுக்கான சாங் இது. இதில் நான் எதுலேயும் உள்ளே வர முடியாது அப்படின்னு ஒருவேளை இந்த காட்சிக்கு வெறும் வந்து இது வந்து ஒரு சும்மா வந்து ஒரு பாடலாக இல்லாமல் அந்த காட்சியோடு இணைந்த ஒரு பாடலாக கூட இருக்கலாம். வந்து இந்த ஆர்பருக்குள்ளே ஏதாவது நடந்துகிட்டு இருக்கலாம். இப்போ சௌபீன் வந்து ஒரு காமெடியனா அவர் ஒரு வில்லனுடைய ஆளா இங்கே வந்து ஏன் டான்ஸ் ஆடணும் இந்த மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எப்படி தமன்னா ஒரு காவாலாவோ அதுமாரி பூஜா ஆக்டேவுக்கு ஒரு மோனிகா அப்படின்ற அளவுக்கு முதல்ல வந்து இது கூட நிறைய வந்து இந்த பழைய பாடல்கள்லாம் எடுத்துருக்காங்க கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி சாயலில் இருக்குது அந்த மாதிரி சாயலில் இருக்குன்னு. ஆனால் அனிருத்தோட மேஜிக் என்னன்னா ஒரு பாட்டு கேட்க 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 அது ஹிட் ஆகிடும் வந்து. இதெல்லாம் இந்த பாட்டு வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வந்து. நீங்கள் ஒரு வைசாக் ஹார்பரில் எடுத்த ஒரு அந்த பாடல் வந்து அவ்வளோ கண்டெய்னர் அப்படி நிற்கிற அந்த ஃப்ரேமு பூஜா ஆக்டிவோடைய அந்த டான்ஸு அலமி பித்தாவிலேயே நம்ம பார்த்துருந்தோம். அப்படி ஒரு டான்ஸு இதெல்லாம் ஒரு முழு தியேட்ரிக்கலில் ஒரு தியேட்டராக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த சாங்க்கு வந்து ஒன்ஸ் மோர் கேட்டாலும் கேட்பாங்க வந்து ரசிகர்கள். சௌபீனை வந்து இந்த கூலி படத்தில் என்ன கேரக்டர்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை மேபி அதுதான் தெரியல வந்து யாருக்குமே. என்ன நாகார்ஜுனா மட்டும் ஒரு வில்லன் அப்படின்னா அது ஒரு பயங்கரமான வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படின்ற மட்டும் தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சுருதிஹாசனே வில்லி அப்படின்றாங்க. சுருதிஹாசன் வந்து சத்யராஜோடைய மகள்ன்றாங்க. இது எல்லாம் வந்து வெறும் இதுதான் வந்து. அதுலேருந்து ஒரு துளி கூட வந்து எங்கேயும் வெளியே கசிவில்லை. கதையே பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு இணையத்தில் வந்து. அது உண்மையான கதையாக கூட இருக்குமான்னு தெரியல. என்ன கதை ஆக்சுவலாக என்னென்ன நமக்கு ஏன்னா ஜெயிலரில் ஒரு கதை சொல்லி என்னை போட்டு சாத்திக்கிட்டு இருந்தாங்க. இது ஏன்னா ஒரு திரைப்படம் வரதுக்கு முன்னாடி இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி, அமீர் கான், உபேந்திரா இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்காக ஹார்பரில் வேலை பார்க்குறவங்க. இது வந்து இந்த கதையாக இணையத்தில் வர கதை தான் வந்து.
பார்க்குறாங்க. அங்கே வந்து ஒரு டான் ஆர்பரே தன் கண்ட்ரோலில் வச்சிருக்க ஒரு டான் அவர் வந்து இல்லீகலாக வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. இல்லீகலாக வந்து தங்கம் கடத்துறாருன்னு இவரை ஒழிச்சு கட்டணும்னு இந்த 3 பேரும் சேர்ந்து அவர் ஒழிச்சு கட்டுறாங்க. ஒழிச்சு கட்டின பிறகு ஆளுக்கு ஒவ்வொரு மொழியில் அவங்க திரும்பி போயிடுறாங்க. போன பிறகு அவருடைய வாரிசு ஒருத்தர் கிளம்பி வந்து அவருடைய வாரிசு வளர்ந்து அதான் நாகார்ஜுனா தன் அப்பாவை யாரெல்லாம் ஓட விட்டாங்களோ அவங்களெல்லாம் வந்து பழி வாங்குறது தான் கதைன்னு ஒரு லைன் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து. இதுதான் அப்படின்னு இன்னும் போக போக நிறைய கதைகள்லாம் வரும். எதையுமே வந்து ட்ரெய்லர் வந்த பிறகு தான் இதுதான் இதனுடைய ஜானர். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் கடத்தல் சம்பந்தமான ஒரு கதை. ரஜினி வந்து கூலியா ஹார்பரில் இருக்காரு அப்படின்னு. ஏற்கனவே தீன்னு ஒரு படம் வந்திருக்குது வந்து. அது தீனுடைய இன்ஸ்பயராக கூட இருக்கலாம், தீயுடைய வந்து பார்ட் 2ஆக கூட இருக்கலாம்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் மாரி இந்த படத்து மேலே எதிர்பார்ப்புக்கான காரணம்னா லோகேஷ் கனகராஜ். இந்த லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று தேவை. முக்கியமாக இந்த படம் அவருக்கு கிடைச்ச வந்து ஒரு பொன்னான வாய்ப்புன்னுவாங்க. அந்த வாய்ப்பை அவர் எந்த விதத்துலையும் விட்டுறக்கூடாதுன்ற ஒரு பெரிய கவனத்தில் இருக்கார். அவரோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நான் வந்து சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, தூங்குறது இல்லை, குளிக்கிறது இல்லை அப்படின்னு. அது மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அவர் பழியாக கிடக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல். அதாவது வந்து டபுள் பாசிட்டிவ்னுவாங்க. ரீ ரெக்கார்டிங் முன்னே அது ரஜினியே பார்த்துட்டாரு. பார்த்துட்டு பிரமாதமான ஒரு இது. ஏன்னா ரஜினி வந்து எப்பொழுதுமே வந்து படம் முடிஞ்ச பிறகு கம்ப்ளீட் ஆன பிறகு தான் பார்ப்பார் வந்து. எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு சென்சார் போகிறதுக்கு முன்னாடி இல்லை சென்சார் போயிட்டு வந்த பிறகு தான் பார்ப்பார் வந்து. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் டபுள் பாசிட்டிவே பார்த்துட்டாருன்னா அவருக்கு இந்த படத்து மேலே எவ்வளோ பெரிய ஆர்வம் வந்து. நீங்கள் இவரு கூட அனிருத் கூட ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். இந்த காவாலா சாங் வந்து முன்கூட்டியே நாங்கள் வந்து அனுப்பிச்சிட்டோம் அவருக்கு வந்து. அதை கேட்டார். பொதுவாக அவர் வந்து பாட்டை வந்து என்னைக்கு அவருக்கு வந்து அந்த காட்சி எடுக்கிறாங்களோ அப்போ தான் கேட்பார். அப்போ அந்த சிக்குடு அதே போல் முன்கூட்டியே அனுப்பாத, நான் இங்கேயே ஸ்பாட்லேயே கேட்டுக்கிறேன் போது அந்த பாட்டை கேட்டுட்டு நிறைய பெண்டு நிமித்தம் போல இந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் வந்து. அதுதான் ரஜினி அப்படின்னு இது பண்ணியிருந்தார். அவர் பொதுவாக அந்த மாதிரி என்ன. ஆனால் இந்த படத்துக்குள்ளே அவரே ஒரு அசோசியேட் டைரக்டர் மாதிரி இறங்கி வேலை பார்த்ததாகலாம் தகவல் இருக்குது. அது காரணம் என்னென்னா இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும்ட்டு அந்த டீமே ஒர்க் பண்ணியிருக்கு. நேத்துக்குல இருந்து இந்த மோனிஷா சாங்கை பார்த்து நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா, லோகேஷ் அவருக்கு அவருடைய படங்கள்ல இந்த பாட்டு வைக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது, ஒரு நெருடலான விஷயம்னு அவரே ஒரு சில இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்போ மோனிஷா அப்படிங்கிற ஒரு பாடலை எப்படி அவர் வச்சிருப்பாரு, ரஜினி சார் சொல்லி வச்சாரா அப்படிங்கிற விஷயங்களையுமே கேட்க முடியுது சார். எந்த அளவுக்கு அது இல்லை ஆமாம், அவருடைய கைதி ஆகட்டும் அது இதுவாகட்டும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் அவர் வைக்க மாட்டாப்ல. ரஜினி படத்துக்கு தேவைப்படுது. எப்படி ஒரு காவாலா ஹிட்டு, ஒரு தமன்னாவுக்கு எப்படி அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தமன்னா அந்த பாட்டுக்கு முன்னாடி வந்து ஃபீல்ட் அவுட் ஆன நடிகை அப்படின்லாம் சொல்லியிருந்தப்போ அந்த பாட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி நார்த்துலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது விழாக்களுக்கு பெரிய பெரிய மில்லினர்லாம் இருக்காங்களே, விழாவுக்கு டான்ஸ் ஆட வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காவாலா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்களா, அதுக்கு 1 கோடி ரூபாய்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்லாம் இருக்குது வந்து. ஒரு பாட்டோட ஹிட்டு எங்கே கொண்டு போய் சேர்க்குது பாருங்கள். அப்படின்னு ரஜினிக்கான படம் அவருக்கான ஒரு மாஸ் தேவைப்படும் அப்படின்றதுக்காக இது வந்து சேர்த்துருக்காரு வந்து லோகேஷ் கனகராஜ். அது பண்ணி தான் ஆகணும் வந்து. ரீசெண்டா பூஜா ஹெக்டேவை இந்த ராசி கெட்ட நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ராசி இல்லாத நடிகை, ராசி கெட்ட நடிகை, ராசி இல்லாத நடிகை அப்படின்ட்டு அதிகமா மீம்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க சார். ஏன் சார் அவங்களுக்கு திடீர்னு இந்த பேர்? இல்லை அது எப்பவுமே வந்து ஒரு படம். பூஜா ஹெக்டே வந்து முகமுடின்னு ஒரு படத்துல தான் தமிழ்ல அறிமுகம். மிஸ்கினுடைய படம் ஜீவா தான் ஹீரோவை பண்ணியிருந்தாரு. அந்த படம் சரியா ஓடலன்னு ராசி இல்லாத நடிகைன்ட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பீஸ்ட்ல பண்ணியிருந்தாங்க. அந்த படம் கலவையான விமர்சனம் இது பண்ணலாம்னு சரி இங்கே தமிழில் ராசி இல்லாத நடிகைன்னா நான் அங்கே தெலுங்கு போகிறேன்னு சொல்லி ராம் சரணும் சிரஞ்சீவன் நடிச்சிருந்த ஆச்சாரியான ஒரு படத்தில் நடித்தாங்க. அந்த அதுவும் ஓடலை. அப்புறம் ராதேஷ்யாம் அந்த படம் அதுவும் ஓடலை. அது இவர் பிரபாஸ் கூட இப்போலாம் அளவைகுந்தபுரம் வந்து பூஜா நடிச்சு செம்ம அந்த படம் வந்து. இது வந்து ஒரு படம் ஓடாது கதாநாயகி மேலே வந்து ராசிலா நடிகைன்னு சொல்கிறது வந்து. இன்னும் கேட்டால் பார்த்தீங்கன்னா சல்மான் கான் வந்து வீரம் படத்துடைய ரீமேக்கில் நடிச்சிருந்தார் இந்தி. அதில் தமன்னா அதில் பூஜா ஹெக்டே தான் வந்து கதாநாயகி. அதையும் ராசில்லாத நடிகைன்னு சொல்லிட்டாங்க. வந்து இந்த ஒரு பாட்டுக்கு இப்போ ஜனநாயகங்கள் நடிச்சிருக்காங்க. அப்படி அதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு பாட்டுக்கே 3 கோடி ரூபாய்லாம் சம்பளம் கொடுத்துருக்கா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. முக்கியமா வந்து முக்கியமா வந்து ஜெயிலர் படத்திலேயே ஜெயிலரோட வெற்றிக்கு வந்து படத்தோட ப்ரொடியூசர் டீம்ல இருந்து ரஜினிகாந்த் சாருக்கு கார்லாம் கொடுத்தாங்க. இப்போ கூலி படமும் வெற்றியாச்சுன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பூஜா ஹெக்டேக்கு கார் தர்றதுக்குலாம் ஏதாவது வாய்ப்பு இருக்காது? கீழே கமெண்ட்ஸ்லேயே போட்டிருக்காங்க வந்து. ஏன்னா வந்து கூலி படம் வெற்றி அடைஞ்சதுன்னா எல்லாருக்கும் நீங்கள் கார் கொடுக்க போகிறீங்க. கலாநிதி மாறன் வந்து அப்படியே வந்து பூஜா ஹெக்டேவுக்கும் ஒரு கார் ஒன்று கொடுத்துருங்க. அந்த அளவுக்கு இந்த சாங் வந்து வைப்பாக இருக்குது அப்படின்னு வந்து. அவங்களுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணுறவங்க ஒரு கார் கொடுக்குறது தானே இது பண்ண மாட்டாங்க. உண்மையிலே இந்த பாட்டு சொன்ன மாதிரி போக போக இன்னும் படம் ரிலீஸ் ஆன பிறகு பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு தோணுது வந்து. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 காஸ்ட் அண்ட் க்ரூஸை காட்டிருப்பாங்க சார். அதில் 2 பேர் ஆல்ரெடி கைதி படத்தில் நடித்தவங்களா இருக்கிறாங்க. ஸோ எல்லாருடைய கேள்வி இப்போ என்னவா இருக்குன்னா, எல்சிவில் அப்போ கூலியும் வருதா அப்படின்ட்டு அதுக்கு என்ன பதில் சார்? அந்த 2 பேரும் வந்து கைதியில் வந்து இறந்து போயிடுவாங்க.
அதனால் வந்து எல்சியூக்குள்ளே இது வரலன்ற ஒரு விஷயம் வருது. திடீர்னு கேக் மேலே ஒரு கத்தி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் கத்தின்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்சியூ வந்து விரும்ப மாட்டார் ரஜினி. எல்சியூ வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் பாட்ஷா 2 அப்புறம் வந்து அவருடைய படங்களை ரீமேக் பண்ணுறது, அவரே நடிக்கிறது, அதில் துளி கூட விருப்பம் இல்லை. அது வந்து என் படம் என் படமாக இருக்கணும், ஒரே ஒரு பாட்ஷா தான், ஒரே ஒரு அண்ணாமலை தான் அப்படின்ற ஒரு தெளிவாக இருக்கக்கூடியவர். அதனால் இது எல்சியூக்குள்ளே வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் எடுத்து டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து. இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வெறும் 30 நாள் தான் சார் இருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக தேர்ட் சிங்கிள் வரும். அப்புறம் வந்து டீசர் கண்டிப்பாக உண்டு. ட்ரெய்லர் தான் ரொம்ப முக்கியமாக. ட்ரெய்லர் நெருக்கத்தில் விடுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஆடியோ லான்ச்சு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில். அந்த ஆடியோ லான்ச்சோடு சேர்ந்து ரஜினியோடைய 50வது ஆண்டு விழா திரைக்கு வந்து 2த்தையும் பண்ண போகிறாங்க. அது ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம். ட்ரெய்லர் தான் ஏறக்குறைய இது எந்த மாதிரியான ஒரு கதைன்ட்டு நமக்கு வந்து ஏறக்குறைய தெரிஞ்சிடும். இது எல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகஸ்ட் 14 அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் வந்து. கண்டிப்பா சார். இப்போ ரீசெண்டா ஜெயிலர் படத்தோட பாகம் 2க்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு 250 கோடி சம்பளம் வாங்குறதா ஒரு சில விஷயங்கள் நம்மளால கேள்விப்பட முடியுது. உண்மையாவே அவ்வளோ சேலரி வாங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? இல்லை, ரஜினிகாந்த் வந்து மேபி வந்து அவர் வாய் திறந்து எனக்கு இவ்வளோ சேலரி கொடுங்கன்னு கேட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒருவேளை வந்து சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ணியிருக்கலாம் வந்து இவருக்கு வந்து இந்த அளவுக்கு சேலரி கொடுக்கலாம். நம்ம இப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ரீ பிஸ்னஸ் இருக்குது அப்படின் பொழுது இவர் கரெக்டானவர் தான், அந்த சேலரிக்கு பொருத்தமானவர் தான் அப்படின்னு. அதே ஒரு பக்கம் வந்து இவர் தான் கேட்டார். அப்புறம் விஜயை தாண்டி நம்ம வந்து ஒரு 30 கோடி ரூபா அதிகம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ரஜினியும் இது பண்ணி 30 கோடி அதிகம் வாங்கினார். ரஜினி நினச்சிருந்தா அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம் வந்து. அதெல்லாம் வந்து இது பண்ணவே மாட்டார் வந்து. இதைத்தான் சம்பளத்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. மேபி அப்படி ஒரு சம்பளம் இருந்தால் அதுக்கு ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கண்ண முடின்னு யாருக்கு ஒன்றும் கொடுத்துட மாட்டாங்க. 250 கோடினா அவருக்கான வேல்யூ என்ன இருக்குது, அதுக்கான வியாபாரம் என்ன இருக்குது. ஒரு சமயம் கூலியோடைய அந்த வியாபாரம், கூலியோடைய அந்த ஒரு டாக்கை வச்சு ஜெயிலர் 2க்கு அந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பேசியிருக்கலாம் வந்து நடந்துக்கலாம். வேல்பாரியோட நிகழ்ச்சியில் ரொம்பவே பிரம்மாண்டமாக நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமாக ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்த விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா சார் அவருடைய ஸ்பீச்? இல்லை, பார்த்தேன் நான். உண்மையாகவே அதுக்கே கூட ஒரு இது சொல்லியிருந்தார் வந்து. ஏன்னா அவ்வளோ படித்த ஒரு சிவகுமார், அவ்வளோ அறிவாளி கமலஹாசன், இவங்கெல்லாம் விட்டுட்டு என்னையே கூப்பிட்டீங்க, 74 வயசுக்காரன் கண்ணாடி கூலிங் கிளாஸை போட்டு ஸ்டைல் பண்ணுறேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரிசையாக படித்த புத்தகங்கள்லாம் சொல்லும்போது தான் தெரியுது ரஜினிக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு வாசகர் இருக்கார் அப்படின்னு. ரஜினிக்குள்ளே இந்த என்ன பொன்னியின் செல்வன் ஆரம்பித்து மதன் எழுத வந்தார்கள் வென்றார்கள் வரைக்கும் அத்தனையும் சொல்லிட்டு, இந்த வேல்பாரியும் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனை தாண்டிய ஒரு நாவல் என் நண்பர் சொன்னார், நான் போய் படித்தேன், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுவும் இந்த காலகட்டங்களில் லட்சம் பிரதி விற்றுருக்குதுன்னா அது என்ன. உண்மையாகவே இன்றைக்கி வந்து நம்ம எல்லாம் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் யார் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லைன்னு. அப்போ எப்படியாப்பட்ட ஒரு கதையாக இருக்கும் அப்படின்ட்டு அதை சங்கர் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காருன்னா உண்மையிலே வந்து ஒரு சூப்பர் இது தான் அப்படின்னு சொல்லி ரஜினி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்லாம் கூட நிறைய பேர்லாம் கேட்டிருந்தாங்க. உண்மையில் ரஜினி நடித்தானா வேறு மாதிரி என்ன. பொன்னியின் செல்வன்லேயே அவர் நடிக்க ஆசைப்பட்டவர் வந்து அப்போது அந்த காலகட்டங்களில் வந்து நடிக்க ஆசைப்பட்டவர். வேல்பாரியில் நடித்தார்னா அவர் எந்த கேரக்டர் நடித்தாலும் அது வேறு மாதிரி ஆகும். ஆனால் வேல்பாரிக்குள்ளே அவ்வளோ கேரக்டர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு உண்மையிலே பேன் வேர்ல்டு படமாக தான் எடுக்க முடியாது வந்து. அதனால் ரஜினி நடித்தானா வேறு மாதிரி படமாக அது மாறும் வந்து. 2.0 அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் சங்கருக்கும் ரஜினிக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ வேல்பாரி படத்தில் இந்த காம்போ மறுபடியும் இணையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? முரண்பாடு மாதிரி எதுவும் இல்லையே. அவர் கூட அந்த மேடையில் கூட பார்த்தீங்கன்னா சங்கர் சார் அவ்வளோ பெரிய, நான் வந்து ஸ்ரீதர் கே பாலச்சந்திரன் சார், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். சங்கர் வந்து இந்த காலகட்டத்துக்கு அவ்வளோ முக்கியமான டைரக்டர்னு புகழ்ந்து பேசியிருந்தார். ஆனால் கீழே வந்து சோஷியல் மீடியாவில் சங்கர் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் 2 என்ன ஆச்சு, கேம் சேஞ்சர் என்ன ஆச்சு அப்படின்னு, இவர் வேல்பாரி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 2 படத்தை வச்சு ஒரு டைரக்டர் நம்ம முடிவு பண்ண முடியாது வந்து. ஆனாலும் வேல்பாரி மாதிரியான ஒரு நாவலை திரைப்படமாக்குவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது பார்ட் 1லேயே முடிச்சிட முடியாது. அது பார்ட் 3 வரைக்கும் கொண்டு போக வேண்டியிருக்கும். அவ்வளோ கேரக்டர் அது உள்ளே இருக்குது. உண்மையிலே ஒரு திரைக்கதைக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு நாவல்னா அது வேல்பாரி தான் வந்து. சங்கர் அவர்களுடைய கடைசி 2 படம் பெருசா போகல, அதனால இப்ப தொடர்ந்து ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் சங்கருடைய படத்துக்கு ஓகே சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? வேல்பாரியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் எந்த கேரக்டர் ரஜினி கொண்டு வந்து சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குது வந்து. அது அவர் ஒத்துக்கணும். இதுக்கிட்ட இந்த ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுறதே ஒரு பெரிய கஷ்டம் வந்து. நீங்கள் இதை மட்டும் வந்து ஒரு பேன் இண்டியா படமாக மாற்றும் பொழுது நார்த்தில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து நடிகர்களை சேர்க்கணும் வந்து. நீங்கள் ஒரு சவுத் இந்தியன் நடிகர்கள் மட்டும் இதில் கொண்டு வர முடியாது. நார்த்தில் இருந்து கொண்டு சங்கர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு வந்து, நார்த்தில் வந்து சில பேர்கிட்டலாம் நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு. இங்கே யாரை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு. அப்புறம் அந்த ஷூட்டிங்கான இது இவங்களுடைய கால் ஷீட்டு அது சாதாரண விஷயம். அந்த வேல்பாரி நாவல் படித்தவங்களுக்கு தெரியும் அது. அது சாதாரணமான விஷயமே கிடையாது.
அதை வந்து என்ன சொல்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன் வாங்கலைங்களா, அதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துக்கும். அது எடுத்தால் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்கும். ரஜினி எந்த கேரக்டரில் பண்ணாலும் அவருக்கான ஒரு தனித்துவம் இருக்குங்களா, அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பண்ணால் கூட அது வேறு லெவலில் கலக்கிட்டு போயிடுவார். இருக்குன்னு நினைக்கிறேன் நான். தனுஷ் அவர்களுடைய 54வது படத்தை போர் தொழில் எடுத்தவருடைய இயக்கத்துல பார்க்க போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ரீசெண்டா பூஜைலாம் போட்டிருந்தாங்க சார். எப்படி சார் உருவாக போகுது அந்த படம்? இல்லை, இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமாக இருக்கும். அது வந்து போர் தொழில் விக்னேஷ் ராஜன் வந்து ரொம்ப காலமாக தனுஷ்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா போர் தொழில் வந்து பிரமாதமான ஒரு படம். அது ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதில் வந்து பெரிய பலமே அந்த ஸ்க்ரீன் பிளே தான் வந்து. ஆனாலும் இருக்கு பிரதர் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி தனுஷ் வெயிட் பண்ண வச்சு தான் வந்து. ஏன்னா விக்னேஷ் ராஜனுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து மற்ற ஹீரோக்கள்லாம் வந்து கதையெல்லாம் கேட்க கூப்பிட்ட பொழுது வந்து சரி தனுஷ் நம்மளை முதல்ல சொல்லிட்டு இது பண்ணிட்டாருந்தாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு. இந்த படத்தை முடிச்சுட்டு வராங்கன்னு. அது காரணம்னா தனுஷோடைய முந்தைய லைனப்லாம் இருந்தது, இட்லி கடை மாதிரியான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு வரணும். இது மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக இது பண்ணுவாங்க. அது என்ன ஜானர் கதைன்னு இது வரைக்கும் தெரியல வந்து. அது வந்து ஒரு பேசக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா போர் தொழிலுக்கு அப்புறம் ஒரு டைரக்டர் வந்து ஒரு கேப் விட்டு பண்ணுறாருன்னா அவருக்கும் முக்கியமான படம். அதனால் ஓகே, ஏற்கனவே தனுஷ்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கார், இவரும் சேரும்போது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த படத்தோட பூஜையில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப வைரலாக்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சார். இவங்களுக்குள்ள பிரச்சனைலாம் கிடையாது, பிரச்சனை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் போய் அதுக்கான பதிலடி தான் இந்த ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்துருந்தீங்களா? இல்லை, உண்மையாகவே இதுக்காக தான் வெற்றிமாறனே போய் கலந்துக்கிட்டாருன்னு ஒரு சொன்னாங்க. ஏன்னா தனுஷ்க்கு அவருக்கும் வந்து பெரிய வாய்க்கா வரப்பு சண்டை, சிம்பு வச்சு அவர் படம் பண்ணுறாருன்னு தனுஷ் கோச்சிக்கு போயிட்டாரு. அப்புறம் அவர் ஃபோன்லேருந்து வெற்றிமாறன் நம்பரே வந்து பிளாக் பண்ணிட்டாரு. இந்த மாதிரிலான கதைகள்லாம் கட்டுக்கதைகள்லாம் வந்த பொழுது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லா நடிகர்களும் வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் என்றைக்காக இருந்தாலும் நண்பர்கள் தான், அதை தாண்டி நான் என்றைக்காக இருந்தாலும் அவருக்கான டைரக்டர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் எங்கள் நட்பு இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் வந்து வெற்றிமாறன் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாப்புல. கூடிய சீக்கிரம் வடசென்னை படத்தோட பாகம் 2 பார்க்கலாமா சார்? மேபி இருக்கலாம். இந்த வடசென்னை பாகம் 2 சிம்பு நடிக்க போகிறதான்னு கூட ஒன்றும் அது முழுமையாக தெரியல. மறுபடியும் வந்து தனுஷ் கூட சேரும்பொழுது அது வேற ஒரு கதையாக கூட இருக்கலாம் வந்து. திரும்ப சொன்னோம் அது அவங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லை வந்து. சொன்னது தான் வந்து நீங்கள் தாராளமாக சிம்பு வச்சு படம் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து. இதில் போய் என்ன இருக்குது வந்து. இட்லி கடை படத்தை எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா கடைசியாக தனுஷ் அவர்களுக்கு வந்த 2 படங்களுமே பெரிய வெற்றியை கொடுக்கல. 2மே ஒரு கலவையான விமர்சனம் தான். நீக்கா இருக்கட்டும் குபேராவா இருக்கட்டும் 2மே ஒரு கலவையான விமர்சனம் தான். அட்லீஸ்ட் இட்லி கடை படமாச்சும் ஒரு கம்பேக்கான ஃபிலிமாக இருக்குமா சார்? இல்லை, இட்லி கடை மேலே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா நம்ம ஒரு படம் வரதுக்கு முன்னாடியே வந்து எதையுமே சொல்லவே முடியாது வந்து. எவ்வளோ எதிர்பார்த்த படங்கள்லாம் வந்து கீழே வந்து விடுது, எதிர்பார்க்காத படங்கள்லாம் வந்து டப்பு டப்புன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த படம் இட்லி கடை ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வந்து. ஏன்னா அவர் தான் தயாரித்ததே நாங்கள் வாங்கி வெளியிடுறோம், ஏறக்குறைய நாங்களே எல்லாம் பார்த்துக்கணும். ஆகாஷ் பாஸ்கர் அதை எடுத்திருக்காரு அப்படின்போது ஓகே ஒரு முக்கியமான படமாக தான் இருக்கும்னு தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் தான் தெரிய வரும். நயன்தாரா மேமும் விக்னேஷ் சாரும் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருந்தது சார். அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி ரீசெண்டாக ஃபோட்டோஸ் வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன தோணுது சார் அதை பார்க்கும்போது? யாரோ போட்டு ஒரு திரியில் கொளுத்தி வச்ச ஒரு நெருப்பு தான் அது. அவங்களே கூட ஒரு இன்ஸ்டாவில் ஒரு எம்ஓஜி ஒன்று போட்டுக்கிறாங்க, சிரிக்கிற மாதிரி போட்டு தான். இப்போ யாருக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டு நடத்துகிற மாதிரி இருந்து 2 பேரும் என்ன சொல்கிறது வந்து ஒரு ஆதர்ச தம்பதிகளாக தான் அவங்க இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அந்த 2 குழந்தைங்களை அப்படி கூட்டு பழனி கோயிலுக்கு போகிறாங்க, அப்படி வெக்கல் வெள்ளம் அலமோதுது. அதை தாண்டி அதெல்லாம் சும்மா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதை போட்டு இது பண்ணுது. ஆக்சுவலாக வந்த பிரச்சனை என்னென்னா இந்த சந்திரமுகி படத்தில் இருந்த சில காட்சிகளில் அனுமதி பெறாமல் வந்து இவங்களுடைய ஆவணப்படத்தில் கல்யாண ஆவணப்படத்தில் பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததோடு சேர்த்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. தனித்தனி ரூமில் இருக்காங்க. 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. ஒருத்தர்கிட்ட உலகம், ஒருக்கிட்ட வந்து உயிர், 2 குழந்தைய இருக்குன்ற மாதிரி போட்டு அடிச்சு விட வேண்டியதான். அதை தாண்டி ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது. விக்னேஷ்ன்றனால புத்திசாலியான ஒருத்தர் வந்து ரைட்டு நயன்தாரா நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம், அவங்கள விடக்கூடாது அப்படின்றது அதை தாண்டி புரிதல் தானே அது. அதுக்கு தான் வந்து போட்டோ ஷூட்டே அவங்க வெளியிட்டிருக்காங்க. சும்மா வர விஷயங்கள் தான் அது. லாஸ்ட்டாக நயன்தாரோட ஆக்டிங்கில் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருந்தது ஓடிடியில். அந்த படமும் பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணல சார் அவங்களுக்கு. இப்போ மூக்குத்தியம்மன், அதுக்கப்புறம் பெருசாக அவங்களுக்கு லைனப் எதுவும் இல்லையோ சார்? இல்லை, லைனப் வந்தது கூட அந்த திருமணத்துக்கு பிறகு 2 குழந்தைகள் ஆன பிறகு வந்து நிறைய படங்கள்லாம் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அது கூட விக்னேஸ்வரனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, அவ்வளோ பட வாய்ப்புகள் வந்து வேணாம், போதும், ஏதாவது செலக்டிவாக பண்ணால் போதும் அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு டைவெர்ட் ஆகிறது தானே ஒரு விஷயம் வந்து. நீங்கள் இப்போ பெரும்பாலும் நல்ல லைம்லைட்லேருந்து திருமணமாகி இந்த குழந்தைகள் பிறந்த பிறகு நிறைய நடிகைகள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வளர்க்குறது, அவங்க அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது, ஜெனிலியாலாம் அப்படி தான் வந்து ஒரு லைம்லைட்டில் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நடிக்க வந்தப்போ தான் இன்டர்வியூவில் கொடுத்தாங்க, எங்கள் பசங்களாம் கொஞ்சம் அளவுக்கு வளர்கிற அளவுக்கு குழந்தைங்களை பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயம் எனக்கு முக்கியமான ஒரு விஷயமா மாறிச்சு. சில பேர் வந்து குழந்தைங்களுக்காகவே ஃபீல்டே வேணான்லாம் போயிருக்காங்க வந்து.
திரும்ப நீங்கள் கூப்பிட்டா கூட நான் வரமாட்டேன். நதியாலாம் அப்படி போயிட்டு தான் இப்போ வந்து நடிக்க வராங்க வந்து. அதனால் வந்து அவங்களுக்கு வந்த வாய்ப்பு தான். அதை வேணான்னு சொல்லி செலக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நயன்தாரா. கண்டிப்பா சார். சினிமா பத்தி நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.